மரகத லிங்கம் பல கோயில்களில் இருந்தாலும் கூட உலகத்திலேயே மரகத நடராஜர் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜர் ஏறக்குறைய 6 அடியில் காணப்படுகிறார். நவரத்தின கற்களில் ஒன்றுதான் இந்த மரகத கல். இந்த மரகத கல் என்பது இயற்கையிலேயே மென்மையான கல் என்று சொல்லப்படுகிறது. மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்று சொல்வார்கள். இந்த மரகத கல் மென்மையான கல் என்பதால் அதிக சத்தத்தினாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மரகத கல்லிற்கு சேதம் ஏற்படலாம் என்பதால் பெரிய பெரிய மேளவாத்தியங்கள் பஞ்சவாத்தியங்கள் இந்த கோயிலில் இசைக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலானது கடற்கரைக்கு அருகிலே இருப்பதால் உப்பு காற்றினாலும் இந்த மரகத கல்லினால் ஆன நடராஜருக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதாலும் மேலும் இடி மின்னல்கள் போன்றவற்றாலும் இந்த மரகத நடராஜருக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆண்டு முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய மரகத நடராஜருடைய திருமேனி மறைக்கப்பட்டு சந்தன காப்பு பூசப்படுகிறது. வருடத்தில் ஒரு நாள், அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய நாள் இரவு மரகத நடராஜரின் திருமேனியில் பூசப்பட்ட சந்தன காப்பு களையப்படும். அப்பொழுதுதான் மரகத நடராஜர் பச்சை நிறத்தில் காணப்படுவார். அப்பொழுது 32 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகு மீண்டும் சந்தன காப்பு பூசப்படும்.